ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் சிபிடி 1ல் கேட்ட டாப் அல்ஜிப்ரா சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எடுத்திருக்க கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாடரேட் டு ஹார்ட் லெவல் சம் தான். அதை எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்திருக்கிற மாடலை பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் சம் தான் பார்த்தீங்கன்னா நிறையா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த சம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம். இஃப் p plus 1 by m equal to m plus 1 by n equal to n plus 1 by p கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. p not equal to m not equal to n. ஓகே, then the value of p into m into n. ஓகே, ஸோ இங்கே இந்த மூணுமே ஈக்குவல் சொல்லிட்டாங்க. p plus 1 by m, அடுத்து m plus 1 by n, n plus 1 by p, மூணு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் PMN மூணுக்குமே 1 எடுத்தாக்கா என்ன வரும்? இந்த கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அப்படி தானே? இப்போ பிக்கும் 1 போடுறீங்க, எம்முக்கும் 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 + 1 2ன்னு வரும். அடுத்து இங்கே எம்முக்கு 1, என்னுக்கு 1 போட்டிங்கன்னா 1 + 1 2ன்னு வரும். அடுத்து இங்கேயும் 1 + 1 2ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 × 1 × 1 என்னது ஆன்சர் 1ன்னு போட்டுருவீங்க. கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. p not equal to m not equal to n கொடுத்துட்டாங்க. அப்போ இது மூணும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, வேறு வேறு வேல்யூவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது மூணுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா, இது ஈக்குவல் டு நான் ஒரு வேரியபிள் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன், கேன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? p minus m equal to 1 by n minus 1 by mனு வருமா? ஸோ அப்போ என்ன வரும்? m minus n divided by mn. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இதை ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். இதை ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா என்ன வரும்? m minus n equal to n minus p divided by n into p. அதுக்கப்புறம் இந்த தேர்டையும் ஃபஸ்ட்டையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். n minus p equal to p minus m divided by p into m. அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கேட்குறது என்ன கேட்குறான் அவன்? p into m into n, இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் இந்த மூணையுமே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் p minus m into m minus n into n minus p. கரெக்டா? ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இங்கே p minus m எதுக்கு ஈக்குவல்? m minus n into m minus n divided by m into n into n minus p divided by n into p into p minus m divided by p into m. இப்போ பாருங்க, m minus n, அதுக்கப்புறம் m minus n, n minus p, n minus p, p minus m கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்கே என்ன இருக்குது? கீழே டினாமினேட்டரில் m into n, n into p, p into m. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? pmn ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ p into m into n என்னவா இருக்கும்? +or -1. அவ்வளோதான். புரியுதா? ஸோ இதை நீங்கள் வேல்யூ அசியூம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை நீங்கள் வேல்யூ அசியூம் பண்ணி போடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஈக்குவல் வேல்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வேல்யூ நீங்கள் எடுக்கணுன்றதை நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் போட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்பு தான். ஓகேவா? இதை நீங்கள் மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ என்னன்றது கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இஃப் த குவாட்ராட்டிக் equation x square minus 2 plus h into x plus h square minus 4h plus 4 equal to 0 has identical roots. Okay, then what are the possible values of h? Okay, so இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் அதுவும் பர்டிகுலராக அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனாங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கொஷின் எடுக்கிறாங்க. இதில் நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தெரியாது. ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த ரூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ரூட்ஸு, ரியல் ரூட்ஸு, இமேஜினரி ரூட்ஸு,
ஈக்குவல் ரூட்ஸ் இப்படின்னா என்ன கண்டிஷன் இருந்தால் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. இதை நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நான் சொல்லியிருந்தேன். ஐடென்டிக்கல் ரூட்ஸ்னா ஒரே மாதிரியான ரூட்ஸ், அதாவது ஈக்குவல் ரூட்ஸ். ஈக்குவல் ரூட்ஸுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா டிட்டர்மினன்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஈக்குவல் ரூட்ஸுக்கு கண்டிஷன் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகேவா, ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஐடென்டிக்கல் ரூட்ஸ், அதாவது ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். 2 ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா 2 ரூட்ஸுமே என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதான் டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். ஓகேவா, இது கிரேட்டர் தன் 0வா இருந்துச்சுன்னா ரியல் ரூட்ஸ் கிடைக்கும், லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா ஈக்குவல் ரூட்ஸ், அதாவது ஐடென்டிக்கல் ரூட்ஸ். ஓகேவா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம் முடிச்சிடலாம். ஓகேவா, இங்கே ஏன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட், பின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட், சின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும், அதாவது அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் பார்த்தீங்கன்னா ஏவா இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே பி ஸ்கொயர், அப்போ பின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டா, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, மைனஸ் 2 ப்ளஸ் ஹெச்ன்னு இருக்குது. கரெக்டாக, ஸோ அங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது அங்கே ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ 2 plus h whole square minus 4a x square கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. ஓகேவா, அடுத்தது இப்போ cன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம்ன்றது என்னது, h ஸ்கொயர் மைனஸ் 4h பிளஸ் 4 இதுதான். ஓகேவா, ஸோ h ஸ்கொயர் மைனஸ் 4h பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாக்கா நமக்கு டைரெக்டாக ஹெச் உடைய வேல்யூ கிடச்சிரும். 4h மைனஸ் 4h ஸ்கொயர் ப்ளஸ் 16h மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ இங்கே மைனஸ் 4h ஸ்கொயர், இங்கே ஒரு ப்ளஸ் 4h ஸ்கொயர், இப்போ மைனஸ் 3h ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் 16h, இங்கே ப்ளஸ் 4h, ப்ளஸ் 20h மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இதை நான் மைனஸால் உள்ள நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், இங்கே மைனஸ் 3h இருந்துச்சா, ஸோ நான் 2 சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டாக்கா இந்த இடம் பார்த்தீங்கன்னா மைனஸ்னு வரும், இந்த இடம் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாக்கா கான்ஸ்டன்ட் டேர்மையும் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணாக்கா 36. அப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 36 வரணும், ஆட் பண்ணால் எனக்கு 20 வரணும். இப்போ என்ன போடலாம், 18 into 2ன்னு போடலாமா. 18 into 2 பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 20 வந்துடுமா. ஸோ இங்கே மைனஸ் 18 மைனஸ் 2, அப்போ இதை நீங்கள் மைனஸ் 18 இன்ட்டு மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 36ன்னு வரும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 20 வந்துடுது. கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா, ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, அதாவது அந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குல்ல, அதில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, இங்கே 3ன்னு இருக்கா. அப்போ அந்த 3ஆல் நான் டிவைட் பண்ணிடணும். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அப்போ வர அந்த ரூட்ஸை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ இப்போ ஹெச் உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 18/3 6, அதுக்கப்புறம் 2/3, அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஹெச். இங்கே இருக்குது ஆப்ஷன் சி. ஓகேவா, இங்கே குழப்பறதுக்கு மைனஸ் கொடுத்துருக்கான், அவசரத்தில் டக்குன்னு போட்டு போயிடக்கூடாது. ஓகேவா, என்ன வந்திருக்குன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருப்பீங்க, இந்த மைனஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி தப்பாக போட்டுருவீங்க, அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க. அடுத்த கொஷின், இஃப் ஒய் மைனஸ் 12 ஈக்குவல் டு 4√5, then find the value of root of y minus 3 minus 1 by root of y minus 3. Okay, so இங்க y minus 12 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, y minus 3 உடைய வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ நான் இதில் இருந்து y minus 3ன்னு எடுத்துக்கலாமா. இந்த 12ஐயே நான் எப்படி பிரிச்சுக்கலாம்னா 3 plus 9 பிரிச்சுக்கலாம், அப்படி தானே, கரெக்டா. ஸோ அப்போ y minus 3 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 9 இருக்கா, அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9 இருக்கும், அது அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 9 ஆயிருமா. ஸோ அப்போ 9 + 4√5. ஓகேவா, இப்போ அவங்க கேட்குறது இதுக்கு ரூட் கேட்குறான், அவ்வளோதான். ஸோ இது ரூட்டுக்குள்ளே இந்த ரூட் இருந்துச்சு அப்படின்னா
ப்ளஸ் இங்கே சிம்பிள் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்கும், மைனஸ் இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ இந்த ரூட்டுடைய கோஎஃபிஷியன்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா 2ab இருக்கும். அப்போ 2ab ஈக்குவல் டு 4√5. ஓகே, ஏபி உடைய வேல்யூ 2√5. இப்போ ஏ உடைய வேல்யூ எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூவை எடுத்து பழகிக்கோங்க. ஏன்னா இப்போ ப்ளஸ் இருக்கிறனால பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ √5 ப்ளஸ் √2 போட்டாலும் ஒன்று தான், இல்லை 2 + √5 போட்டாலும் ஒன்று தான். ஆனால் மைனஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எது பெரிய வேல்யூவோ நீங்கள் அதை தான் நீங்கள் ஏவா சூஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது தப்பாக சால்வ் பண்ணிடுவீங்க. அதனால எப்பயுமே பெரிய வேல்யூ எடுத்துக்கோங்க. 2 விட √5 பெருசு. கரெக்டாக? இப்போ நான் ஏ வந்து நான் √5 எடுக்கிறேன், பி வந்து 2 எடுக்கிறேன். இதுதான் 2ab சொல்லியிருந்தேன். இல்லை 2ab தான் என்ன சொல்லியிருந்தேன்? 4√5 சொல்லியிருந்தேன். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இந்த 9 இருக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிற ஏ பி உடைய வேல்யூ இப்போ நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, √5 2ன்னு. இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க ஆட் பண்ணீங்கன்னா 9 வரணும். அப்போ ஏ ஸ்கொயர்ன்றது 5, பி ஸ்கொயர்ன்றது 4, 5 + 4 9 வந்துருச்சா? ஸோ அப்போ நான் எடுத்திருக்கிற இந்த ஏபி உடைய வேல்யூ கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஃபார்மட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? a plus b whole square ஃபார்மட்டில் இருக்குன்னு சொன்னேன்னா அப்போ √5 + 2 whole square. இப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ y மைனஸ் அதாவது √y - 3 உடைய வேல்யூ என்னது? 5 + √5 + 2. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது 1/√y - 3. அப்போ 1/√5 + 2 இருக்கும். அதை கான்ஜுகேட் எடுக்கும்போது என்ன வரும்னா √5 - 2ன்னு வரும். கரெக்டா? ஸோ இதை உள்ள நான் ஆட் பண்ணும்போது உள்ள இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்? அந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வந்துடும். அதாவது √5 + 2 -√5 இங்கே +2ன்னு வந்துடும். இப்போ -√5 -√5 கேன்சல் ஆயிரும். 2 + 2 ஆன்சர் 4. ஓகேவா? ஒரே ஒரு கான்செப்ட் தான் இதில். இந்த ரூட்டுக்குள்ளே இந்த ரூட் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட் ஆர் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இது ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் x ஈக்குவல் டு 7 power 2/3 minus 7 power minus 2/3, then find the value of x³ plus 3x. ஓகே, x³ plus 3x உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்க, இங்கே எக்ஸ் உடைய வேல்யூ 7 power 2/3 minus 7 power minus 2/3 கொடுத்துருக்கான். இப்போ எனக்கு என்னன்னா இங்கே 2/3 இருக்கு பார்த்தீங்களா, அந்த by 3 நான் கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் ரெண்டு சைடும் கியூப் எடுக்கணும். கரெக்டாக? கியூப் எடுத்தால் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல அதாவது a - b ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன அப்படின்னா a³ - b³ minus 3ab into a minus b. கரெக்டா? இப்போ கியூப் எடுக்கணுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ ரெண்டு சைடு நான் கியூப் எடுத்தேன்னா x³ ஈக்குவல் டு இங்கே a minus b ஹோல் கியூப். ஸோ அப்போ என்ன வரும்? a³ minus b³ minus 3ab into a minus b. a minus b உடைய வேல்யூ x. ஓகேவா? a minus b உடைய வேல்யூ x. ab உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 7 power 2/3 இங்கே பண்ணிடுறேன். 7 power 2/3 into 7 power minus 2/3 இருக்கு. அதாவது x into 1/x ஃபார்மட்டில் இருக்கு. கரெக்டாக? அப்போ இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி 1ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ அவன் கேட்குறது என்ன கேட்குறாங்க அப்படின்னா x³ plus 3x உடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. இந்த -3x இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? +3xன்னு வந்துடுமா? அவ்வளோதான். ஸோ 7 square 49 minus 1/49. ஏன்னா 7 power minus 2 நான் 1/7 power 2ன்னு எழுதலாம்ல. கரெக்டா? ஸோ இங்கே 49 ஸ்கொயர்ன்றது 2401 minus 1 2400 divided by 49. அவ்வளோதான். ஓகேவா? ஆப்ஷன் பி. இதில் என்ன ஒன்று தெரியணும் அப்படின்னா இதில் கியூப் எடுக்கணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இங்கே எக்ஸை கொடுத்துருக்கான், கேட்குறது பார்த்தீங்கன்னா x³ கேட்குறான். அது போக இந்த பவரை பார்த்தீங்கன்னா 2/3 இருக்கு. அந்த by 3 ஃபர்ஸ்ட் நீங்கள் எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணால் என்ன பண்ணணும்? நீங்கள் கியூப் எடுத்தால் தான் அது வந்து எலிமினேட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கியூப் பண்ணால்
அது வந்து பவரில் உள்ள அந்த பை 3 எலிமினேட் ஆயிரும்ன்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து அவன் கொடுத்துருக்கிற என்ன கேட்குறானோ அந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இஃப் 5x minus 1 power 3 plus x plus 3 power 3 plus 8 into 3x minus 4 power 3 equal to 6 into 5x minus 1 into x plus 3 into 3x minus 4. Then the value of x. Okay. So, இங்க a minus b whole cube format, இங்க பாத்தீங்கன்னா இது a plus b whole cube formatல இருக்கு. a minus b whole cube formula இப்பதான் சொன்னேன். a cube minus b cube minus 3ab into a minus b கண்டுபிடிச்சாக்கா இதில் ஒரு வேல்யூ கிடைக்குமா? அதுக்கப்புறம் இங்கே a plus b whole cube அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சு போட்டாக்கா இங்கே ஒன்று ஈக்குவல்ட்டுன்னு இதை போட்டிங்கன்னா 2 நாள் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் போடக்கூடாது. இதில் என்ன கொடுத்துருக்கான்றது பாருங்கள். இந்த 5x மைனஸ் ஏ இதை ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை நான் பின்னு வச்சுக்கிறேன், இதை நான் வந்து சின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், a cube plus b cube plus இது பார்த்தீங்கன்னா 8 இருக்கா, இந்த 8 நான் 2 கியூப்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ a cube plus b cube plus c cube. ஓகேவா? ஓகே, இல்லைன்னா இந்த 8 கூட உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு இதை வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு, இதை நான் என்ன பிரிச்சுக்கிறேன்னா இங்கே 6 இருக்குது பார்த்தீங்களா, இதை 3 into 2ன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 3 into 2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 5x minus 1 நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஏன்னு இருக்கா. அடுத்தது x plus 3ன்றது b. அதுக்கப்புறம் இங்கே 2 into 3x minus 4 தான் பார்த்தீங்கன்னா c. அப்படியே அப்போ இதை 2 எடுத்து விட்டுலாம். ஓகே, புரியுதா? இங்கே 2 கியூப் இருக்கு, இங்கே கியூப் இருக்கு. அப்போ இதை நான் 2 into 3x minus 4 இதை நான் ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா? இப்போ நான் இதை நான் சீன்னு வச்சுக்கிறேன், அதாவது 2 into 3x minus 4 நான் சீன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே 3 into 2ன்னு பிரிச்சல்ல, அந்த 2 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 into 3x minus 4 என்ன வரும், இங்கே சீன்னு வருமா? இப்போ பாருங்க, முடிஞ்சு, இதில் சம்மே முடிஞ்சு. a cube plus b cube plus c cube equal to 3abc எப்போ வரும்? கண்டிஷன் இருக்கு, இஃப் a plus b plus c equal to 0ன்னு இருந்துச்சுன்னா. ஓகேவா? a plus b plus c equal to 0ன்னு இருந்துச்சுன்னா a cube plus b cube plus c cube equal to 3abc இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சம்மு ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த a minus b whole cube, a plus b whole cube அது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையே இல்லை. அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப பெருசாக போகும், பட் அது தேவையே கிடையாது. ஓகேவா? இந்த ஒரு கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், முடிஞ்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இதில் a b c இது மூணையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 கொண்டு வந்தால் x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே a உடைய வேல்யூ 5x, b உடைய ஏல பார்த்தீங்கன்னா 5x இருக்குது, அடுத்து பியில் பார்த்தீங்கன்னா x இருக்குது, ஸோ 6x. அதுக்கப்புறம் இங்கே சியில் பார்த்தீங்கன்னா 2 into 3x, அதாவது இங்கே 6xன்னு இருக்கு, இங்கே ஒரு 6x, அப்போ 12x. அதுக்கப்புறம் -1 -3 அப்போ என்ன வரும், +2 ஆயிருமா? இங்கே +2, இங்கே -8ன்னு இருக்கு, ஸோ அப்போ -6 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இது ஈக்குவல் டு 6ன்னு வந்துடுமா? அப்போ x உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணல. இதை ஒரு வேரியபிளை அசியூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், வேரியபிள் அசியூம் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனுக்கு டேரெக்டாக அது வந்து ஈக்குவல் ஆகுது. அதாவது a cube plus b cube plus c cube equal to 3abcன்னு கிடைக்குது. அது எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா a plus b plus c equal to 0ன்னு இருந்தால் மட்டும்தான் அது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், அதை வச்சு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடறேன். ஓகேவா? இந்த சம் பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான டைப்பு. கண்டிப்பாக இந்த சம்மன் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. கஷ்டமான சம்மனு, ரொம்ப ஈஸி தான். இது எப்படி வந்து 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1/18x ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கேட்குறது என்னென்னா 18x³ + 1/324x x³ இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே க்யூப்பில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இங்கே 18x³ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 18 இருக்குது, இங்கே வந்து 18² இருக்குது. ஸோ அப்போ நான் இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் 18 ஃபஸ்ட் நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஓகேவா? வெளியே எடுத்தால் என்ன வரும்னா
x cube plus 1 by 18x whole cube வருமா கரெக்டா? ஸோ இப்போ இதோடைய வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ வெளியே எனக்கு என்ன இருக்குது 18 இருக்கா? ஸோ 18 9 into 2 பிரிச்சுக்கிறேன். 9ன்றது பிரைம் நம்பர். அப்போ கண்டிப்பாக எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 9உடைய மல்டிபிளாக தான் இருக்கும். 9உடைய மல்டிபிளாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 477 இதுதான் ஆன்சர். கண்ணை மூடி நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதை இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுன்றது நான் சொல்லிடுறேன். இங்கே என்னது இது a cube plus b cube இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஆக்சுவலாக a plus b whole cube ஃபார்முலா என்ன? a cube plus b cube plus 3ab into a plus b கரெக்டா? ஸோ இங்கே அதுலேருந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா a cube plus b cube இருக்குல்ல ரைட் சைடில் நான் இங்கே எழுதியே காமிக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு புரியும். a plus b whole cube a plus b whole cube equal to a cube plus b cube plus 3ab into a plus b கரெக்டா? இப்போ நான் இந்த டேர்ம் தான் எனக்கு இங்கே இருக்கு கரெக்டா? a cube plus b cube இதை இங்கே வச்சுட்டு இது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ a plus b whole cube a plus b whole cube இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது a plus b whole cube மைனஸ் இந்த 3ab into a plus b எங்கிட்ட கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ 3ab இங்கே ஏன்றது எக்ஸு பின்றது பார்த்தீங்கன்னா 1/18x 3ab into a plus b x plus 1/18x என்னது அது 3. ஓகேவா? ஸோ அப்போ இதோடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இங்கே x plus 1/18xன்றது 18x எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 3க்கு ஈக்குவல். ஸோ அப்போ இங்கே 3 கியூப்னு இருக்குமா? 3 கியூப்ன்றது பார்த்தீங்கன்னா என்னது 27. இங்கே எக்ஸ் கேன்சல். அதே மாதிரி இங்கே 3யும் இதையும் கேன்சல் பண்ணால் 6 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 அவ்வளோதான். ஸோ அப்போ 27 minus 1/2 53 divided by 2 அவ்வளோதான். ஸோ அப்போ எதை கண்டுபிடிச்சாச்சு? இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/18x பவர் அந்த ஹோல் கியூப் இதோடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெளியே இங்கே ஒரு 18 இருக்குல்ல அதால் மல்டிப்ளை பண்ணோம்ல கரெக்டாக? அதால் மல்டிப்ளை பண்ணாக்கா கேன்சல் பண்ணாக்கா 53 into 9 530 அதான் 477 அவ்வளோதான். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கியூப் ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்வே பண்ண தேவையில்லை. நீங்கள் மல்டிபிள் வச்சு டேரெக்டாக 9உடைய மல்டிபிள் சொல்லிட்டு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஷின். இஃப் x plus y is to y plus z is to z plus x equal to 6:7:8 okay and x plus y plus z equal to 14. இப்போ find the value of z உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே இப்போ இங்கே x plus y plus z இங்கே z plus x 3 இருக்குது கரெக்டாக? இதை நான் ஆட் பண்ணிட்டாக்கா என்ன வரும்னா 2 into x plus y plus zன்னு வருமா கரெக்டாக? ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது இதை ஆட் பண்ணாக்கா 21 வரும். இது ரேஷியோவில் இருக்குது. அப்போ ஒரு வேரியபிள் நம்ம வச்சுக்கணுமா ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோடைய வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 14 அப்படின்னு. அப்போ நான் அதுக்கு பதிலாக நான் இங்கே 14 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இதை 7ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம் இங்கே 3 டைம். அப்போ ஏ உடைய வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது 4/3ன்னு வருதா? ரைட்டு. இப்போ ஏ உடைய வேல்யூ எனக்கு 4/3ன்னு கிடைச்சிருச்சு. அவங்க கேட்குறது ஜெட்டோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் கொடுத்துட்டாங்க. இதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதில் இசட் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டில் இருந்து நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? இசட்டுடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடுமா? அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ரேஷியோ என்னது 6 இருக்குது கரெக்டாக? அப்போ ஏ ஈக்குவல் டு 4/3 அப்படின்னா 6a என்ன வரும் 8ன்னு வருமா? ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யுடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யுடைய வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 6a, அதோடைய வேல்யூ 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 8 ப்ளஸ் இசட்டு தான் 14 அப்படின்னா இசட்டுடைய வேல்யூ என்னவா இருக்கும் 6ஆக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இஃப் a equal to 3 plus root 5 by 3 minus root 5 and b equal to 3 minus root 5 divided by 3 plus root 5. Find the value of a square plus b square plus 3ab. ஓகே. ஸோ இப்போ இங்கே a உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, b உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை தூக்கி அப்படியே இதில் சப்ஸ்டியூட் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. a ஸ்கொயர்
ஏன்னா a உடைய வேல்யூ இருக்குது. இது என்ன பண்ணுவீங்க 3 + √5 டிவைடட் பை 3 - √5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு கான்ஜுகேட் எடுத்து ஸ்கொயர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே பாருங்கள் a + a² + b² + 3ab இருக்கு. a² + b² + 2ab இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம்? a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் ஒரு ab இருக்கு. கரெக்டா? 2ab கொண்டு வந்துட்டாக்கா 2ab தனியாக வச்சுக்கிறேன், ab தனியாக வச்சுக்கிறேன். அப்போ a² + b² + 2abன்றதை a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் abன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ab உடைய வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ab உடைய வேல்யூ எனக்கு டேரெக்டாக எனக்கு 1ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் a + b மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அவ்வளோதான். a + b கண்டுபிடிச்சு நான் ஸ்கொயர் பண்ணிட்டா அதுதான் எனக்கு என்னவா இருக்கும்? ஆன்சராக இருக்கும். கரெக்டா? அவ்வளோதான். இப்போ a + b, ஸோ இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ 3 + √5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - √5 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a - b ஹோல் ஸ்கொயர் என்னது? 2 × a² + b². அப்போ a², இங்கே 3a ஸ்கொயர் பண்ணால் 9, √5 ஸ்கொயர் பண்ணால் 5. ஸோ அப்போ 9 + 5 14 டிவைடட் பை கீழே என்ன இருக்கும்? a + b × a - b, a² - b². ஸோ அப்போ 9 - 5 4, அவ்வளோதான். ஸோ அதை கேன்சல் பண்ணால் 2 7, அவ்வளோதான். ஸோ இப்போ 7 இருக்கா? இப்போ இங்கே a + b உடைய வேல்யூ 7, அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ 49 வரும், அவ்வளோதான். 49 + 1 50, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். இதை நீங்கள் சால்வே பண்ணாமல் இங்கே ஏபி உடைய வேல்யூ எனக்கு 1ன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் நீங்கள் இந்த 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வரக்கூடிய வேல்யூ கண்டிப்பாக எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். ஏன்னா இந்த ஏபி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏபி நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது எனக்கு என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ எந்த ஆப்ஷனில் நீங்கள் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதோ அதுதான் அந்த ஆன்சர் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இஃப் x⁴ minus 83x² plus 1 equal to 0 and x greater than 0, then the value of √(x³ minus x⁻³ 3 plus 28 இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா x⁴ இங்கே x² இருக்குது. ஓகேவா? இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு சைடுமே x² நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன வரும்? x² plus 1/x² equal to 83 வரும். கரெக்டா? ஓகே, ஸோ எனக்கு இங்கே கேட்குறது பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க? x³ minus 1/x³ உடைய வேல்யூ எனக்கு தெரியணும். கரெக்டா? ஆனால் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது, அதாவது கிவனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா x² plus 1/x² உடைய வேல்யூ இருக்குது. இங்கே கேட்குறது பார்த்தீங்கன்னா x² minus 1 minus 1/x³ கேட்குறாங்க. x³ minus 1/x³ உடைய வேல்யூ தெரியணும்னா எனக்கு என்ன தெரியணும்? x minus 1/x உடைய வேல்யூ தெரியணும். கரெக்டா? ஸோ அப்போ x minus 1/x உடைய வேல்யூ ஏன்னு இருந்துச்சுன்னா x² plus 1/x² உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? a² plus 2ன்னு இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்போ இந்த a² plus 2 தான் இது. அப்போ x minus 1/x உடைய வேல்யூ ஏன்னு இருந்துச்சுன்னா x³ plus 1/x³ உடைய வேல்யூ என்னவா இருக்கணும்? a³ plus 3a இருக்கணுமா? கரெக்டா? அவ்வளோதான். ஸோ இது தெரிஞ்ச சம் முடிஞ்சு. ஸோ இப்போ a² plus 2 equal to 83 அப்படின்னா a² உடைய வேல்யூ 81, அப்போ a உடைய வேல்யூ 9 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? a உடைய வேல்யூ 9 தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே 9 சப்ஸ்டிட் பண்ணால் 9³ 729 plus 3 × 9 27, 729 plus 27 756. ஓகே, 756. அப்போ எனக்கு இங்கே என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த இதோடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது x³ minus 1/x³ உடைய வேல்யூ 756ன்றது தெரிஞ்சிருச்சு. 756 plus 28 784. அப்போ √784 எதுக்கு ஈக்குவல்? இது எதோடைய ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 28 உடைய ஸ்கொயர். ஸோ அப்போ இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 28. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப்
if 8x cube minus 27y cube equal to ax plus by into cx square minus dy square plus exy, then find the value of a plus b plus c plus d plus e. ஓகே, ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா, அதாவது இந்த 8x cube minus 27y cube 2x whole cube minus 3y whole cube னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a cube minus b cubeன்ற ஃபார்மெட்டில் இருக்கா? a cube minus b cube உடைய ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் a cube minus b cube a cube minus b cube உடைய a cube minus b cube ஃபார்முலா என்னன்னா a minus b into a square plus b square plus ab. அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே அதை கம்பேர் பண்ண வேண்டியதான். இங்கே அதே ஃபார்மெட்டில் தானே இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் அதுதான் ஏ, அப்போ ஏ உடைய வேல்யூ 2. அடுத்தது ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே -3, இங்கே ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் பி, ஸோ அப்போ பி உடைய வேல்யூ -3. அதுக்கப்புறம் சி எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் சி, இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 4, அப்போ சி உடைய வேல்யூ 4. அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் -d, ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 9, அப்போ டி உடைய வேல்யூ -9. அதுக்கப்புறம் xy உடைய வேல்யூ xy உடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே e, இங்கே 6, ஸோ அப்போ e உடைய வேல்யூ 6. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ a + b + c + d + e, ஓகேவா? ஸோ அப்போ 2 + 4 6, 6 + 6 12, அடுத்து 12 - 12 0, அவ்வளோதான். ஸோ 0 தான் ஆன்சர், ஓகேவா? அடுத்த கொஷின், if x equal to cube root of 31 plus 14 root 3 and cube root of 31 minus 14 root 3, then find the value of x cube plus y cube plus 3x cube into y cube. ஓகே, ஸோ இங்கே கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ரெண்டு சைடு நான் கியூப் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? எனக்கு இந்த எக்ஸ் கியூப் உடைய வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒய்யை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு நான் கியூப் பண்ணால் ஒய் கியூப் உடைய வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதை கியூப் ரூட் எடுக்கிறது தான், ஓகேவா? ஸோ இங்கே ஒய் கியூப் ஈக்குவல் டு 31 minus 14 root 3. ஸோ இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அது என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இதை ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா +14 root 3 -14 root 3 கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போ 31 + 31 62ன்னு வந்துருச்சு, ப்ளஸ் இங்கே 3 × x³ × y³. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x³ × y³, a + b × a - bன்ற ஃபார்மெட்டில் இருக்கா, கரெக்டாக? ஸோ அப்போ a + b × a - b ஃபார்மெட்டில் இருக்கா, அதை எப்படி எழுதலாம்? a² - b² எழுதலாம். a² 31² 961 minus 14² 196, 196 × 3 600 588, ஓகேவா? இப்போ 961 × 588 900 873, அதுக்கப்புறம் 373 373 × 3, ஓகே 62 + 3 × 373, ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் நான் பார்க்குறேன் இங்கே. ஸோ இங்கே 3 × 3 9, 9 + 2 11, அப்போ யூனிட் டிஜிட் எனக்கு 1ல் முடியும். 1ல் முடியக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் கொஷின், if a equal to x plus 2/x and b equal to x minus 2/x, then find the value of a power 4 plus b power 4 minus 2a² b². இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் ஏ தூக்கி இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இங்கே இதை நான் எப்படி அடிச்சுக்கிறேன்னா, ஓகே, ஸோ இங்கே a power 4 plus b power 4 minus 2a² b², அதாவது a² plus b² minus 2ab ன்ற ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? இங்கே ஏன்றது பார்த்தீங்கன்னா a² வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ
x square minus b square whole square இதுக்கு ஈக்குவலா கரெக்டா ஸோ a minus b whole square இங்கே ஏன்றது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர்னு அர்த்தம் ஓகேவா ஓகே ஃபைன் இப்போ இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் நான் எப்படி எழுதலாம் a plus b இன்ட்டு a minus b எழுதிக்கலாமா ஓகேவா பவர் 2 இருக்கு a plus b இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிருமா ஸோ அப்போ 2x இன்ட்டு a minus b என்ன ஆயிரும் x கேன்சல் ஆயிரும் இங்கே 4/xன்னு வரும் அவ்வளோதான் ஸோ x கேன்சல் 2 into 4 8 8 square 64 அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் if x plus y plus z equal to 10 x square plus y square plus z square equal to 38 3xy z equal to 150 xy plus yz plus zx equal to 31 what is the value of 2 into x cube plus y cube plus z cube அவ்வளவுதான் இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க x cube plus y cube plus z cube minus 3xyz க்கு ஃபார்முலா இருக்கு என்னது x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus zx கரெக்டா ஸோ இப்போ இங்க இந்த x cube plus y cube plus z cube இதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க இது சரி இதோடைய வேல்யூ தான் கேட்குறாங்க ஓகேவா நமக்கு ஃபார்முலாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா x cube plus y cube plus z cube minus 3xyz க்கு தான் ஃபார்முலா இருக்கு கரெக்டா அது என்னது x plus y plus z into x square plus y square plus z square minus அங்க மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டா xy plus yz plus zx என்ன வரும் 31 ஓகேவா இதுதான் ஃபார்முலா இருக்கு இங்க xy 3xyz உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்ப இந்த minus 3xyz இந்த ரைட் சைடு போச்சுன்னா என்ன வரும் plus 3xyz ன்னு வரும் அப்ப இத இங்க 150 ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே சோ இங்க என்ன வரும் 7 7 into 10 70 70 plus 150 220 ஓகேவா இங்க x cube plus y cube plus z cube உடைய வேல்யூ 220 அவன் கேக்குறது 2 times of x cube plus y cube plus z cube அப்ப into 2 சோ அப்ப ஆன்சர் என்னன்னா 440 ஓகேவா சோ இதுல கொடுத்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன்ல 440 இல்ல பட் இது வந்து ஆன்சர் 440 தான் வரும் ஓகேவா சோ இந்த क्वेश्चन எந்த ஷிஃப்ட்ல வந்துருச்சுன்னு தெரியல அது யார் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி இதுக்கான கிரேஸ் மார்க் உங்களுக்கு வந்துரும் ஓகேவா சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 440 தான் அடுத்த क्वेश्चन if a b are the roots of the equation கண்டிஷன் கொடுத்துட்டாங்க b greater than a okay fine x square 6x square plus x minus 2 equal to 0 then what is the value of 2a plus 3b அதாவது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட் வரும் அந்த ரெண்டு ரூட்டுமே a b ன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா அதுல b தான் பாத்தீங்கன்னா a வை விட வந்து பெரிய ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேவா சோ அப்ப ஃபர்ஸ்ட் இதெல்ல ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் சோ 6 into 2 minus 12 ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணா எனக்கு -12 வரணும் ஆட் பண்ணா எனக்கு வந்து இங்க +1 வரணும் கரெக்ட்டா அப்ப எப்படி பிரிக்கலாம் 4 into 3 ன்னு பிரிச்சுக்கலாமா கரெக்ட்டா எனக்கு ஆட் பண்ணா +1 வரணும் கரெக்ட்டா அப்ப இந்த இடத்துல -3 ஓகே சோ அதே மாதிரி இங்க x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு அப்ப 6 ஆல தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்ப 6 ஆல டிவைட் பண்ணிரணும் ஓகேவா ஓகே சோ அப்ப ரூட்ஸ் என்ன வருது இங்க -2/3 1/2 ன்னு வரும் ஏனா இது என்னது x minus 4/6 equal to 0 அதே மாதிரி இங்க x minus 3 இங்க x plus 4/6 equal to 0 தனியா எழுதுறேன் இதுவும் ஏன் வந்துச்சுன்னு கேப்பீங்க x plus 4/6 into x minus 3/6 equal to 0 அப்ப x உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன வரும் -4/6 ன்னு வரும் அப்ப இங்க என்ன வரும் -4/6 ஃபர்தரா நான் கேன்சல் பண்ணா 2/3 இங்கே அதே மாதிரி பாத்தீங்கன்னா +3/6 ன்னு வரும் அத ஃபர்தரா கேன்சல் பண்ணா 1/2 இப்போ எதை நான் b ஆ வச்சுக்கணும் எதை a வா வச்சுக்கணும் அப்படினா அவ கண்டிஷன் கொடுத்துட்டாங்க b வந்து a வை விட பெருசு அப்படினு கொடுத்துட்டாங்க அப்ப இந்த 1/2 வந்து b a வந்து -2/3 ஓகேவா சோ அப்ப கேக்குறது என்ன கேக்குறாங்க 2a plus 3b 2 into -2/3 plus
3 into 1/2 என்ன வரும் -4/3 plus 3/2 -8 plus 9 1/6 ஓகேவா ஓகே ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி 1/6 வரும். இதுக்கான ஆன்சர் 1/8ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்குது ஓகேவா. ஸோ யார் அட்டன் பண்ணாலும் சரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது ஓகேவா. ஸோ இன்னைக்கான கொஷின் அவ்வளோதான். இன்னைக்கு நிறையா கொஷின் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுன்றதை மெயினாக பார்த்துருக்கோம். நிறையா ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் லெவல் சம்லாம் எடுத்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அது உங்களுக்கு இந்த அப்கமிங்கில் வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோ என்ன டாப்பிக்ல இருந்து போடலான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சே நான் அந்த டாப்பிக்ல இருந்து நான் கொஸ்டின் எடுக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.